ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து கருப்பு உளுந்து களி தாங்க. இப்போ வந்து நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கடாய் நல்லா ஹீட் அடித்து இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அதே கப்பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாங்க. நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அரிசி பொரிஞ்சால் போதும். அரிசி நல்லா வறுத்து ஆரச்சு எடுத்தால் நல்லா ஆறட்டுங்க. நம்ம பொடி பட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்து உளுந்து இதில் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கப்பில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பனங்கருப்பட்டி இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு எதுவும் பற்ற வைக்காமல் இதில் வந்து நம்ம ஒரு பிஞ்சு உப்பு, நம்ம அரைச்ச அந்த உளுந்து பொடியை நம்ம நல்லா கட்டி இல்லாமல் பண்ணிக்கலாம். இல்லை, அது செம்ம டேஸ்ட் ஹெல்த்தியான மூன்றுகள். இப்போ வந்து நம்ம இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃபயர் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கைவிடாமல் கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரப்போ நம்ம ஒரு கரண்டி நல்லெண்ணெய் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடுச்சு. நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடலுக்கு ஆரோக்கியம் தரும், எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான கருப்பு உளுந்து களி தயாரிச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷு பெண் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.